ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி கோட் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்லாம் தொடங்கிட்டாங்க. அதாவது தமிழ்நாடு, கேரளாவை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் அட்வான்ஸ் புக்கிங்லாம் தொடங்கியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோவில் யூகேவில் தி கோட் திரைப்படம் எவ்வளோ டிக்கெட் விட்மே இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இதுவரையும் யூகேவில் டே 1ல் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டா வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தி கோட் திரைப்படம் எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளோ டிக்கெட் விட்மே இருக்கு, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்களை போகலாம். ஓகேன்பா, யூகேவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் தி கோட் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் 3782 டிக்கெட் வந்து விட்மே இருக்கு. அதாவது யூகேவில் ஹிந்தி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 48, தெலுங்கு டிக்கெட் 394, தமிழ் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 3340 டிக்கெட் வந்து விட்மே இருக்கான். இதன் மூலம் யூகேவில் டே 1ல் மட்டும் 31,90,000 வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் இதுவரையும் இன்னைக்கான டேட் முடிவுபடு. ஸோ அடுத்தடுத்த நாள் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தி கோட் திரைப்படம் யூகே மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களிலும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே அன்பா, நீங்கள் சொல்லுங்கள், யூகேவில் இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9 முடிவுபடி 3782 டிக்கெட்டு 31,90,000 வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? தி கோட் திரைப்படத்துக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே அன்பா, தேங்க்யூ.